இதய துடிப்பை அறிய உதவும் கருவி பற்றியும் இரத்த அழுத்தத்தை கணக்கிட உதவும் கருவி பற்றியும் எழுதுக. ஸ்டெத்தஸ்கோப் இதய ஒலிகளை கண்டறிய 1855ஆம் ஆண்டு முதல் இருசெவி ஸ்டெத்தஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டது. நவீன மின்னணு சார்ந்த ஸ்டெத்தஸ்கோப்புகள் மிகவும் துல்லியமான சாதனங்கள் ஆகும். சுற்றுப்புறம் மிகவும் இரைச்சலுடன் காணப்பட்டாலும் கூட இதயம் மற்றும் நுரையீரல்களின் ஒலிகளை தெளிவாக கேட்க உதவும். தாயின் வயிற்றில் இருக்கும் கருவின் இதய ஒலியை கூட ஸ்டெத்தஸ்கோப்பால் கேட்க இயலும். பயன்கள் இதயத்தின் சாதாரண லப்டப் அசாதாரண ஒலிகளை கண்டறிய உதவும். இதய வால்வுகளின் பணி சீர்கேட்டை கண்டறிய உதவும். நியோமோனியா நுரையீரல் எடிமா தோன்றும் போது நுரையீரல் திரவங்களை கண்டறிய உதவும். பிரான்கைட்டிஸ் புளோரிட்டிஸ் போன்ற சுவாச பாதை நோய்களை கண்டறிய உதவும். சாதாரண குடல் பாதைகளின் இயக்கத்தை கண்டறிய உதவும். ஸ்பெக்மோமானோமீட்டர் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி ஸ்பெக்மோமானோமீட்டர் ஆகும். இதயம் ஒரு தடவை சுருங்கும் போதும் விரிவடையும் போதும் நடைபெறும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பை இதய சுழற்சி என்று வரையறுக்கலாம். வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போதும் ஏற்பட்ட உச்ச அழுத்தம் சிஸ்டோலிக் அழுத்தம் என்று பெயர். இதை இதயம் விரிவடையும் போது ஏற்படும் குறைந்த அழுத்தம் டயஸ்டோலிக் அழுத்தம் என்று பெயர். சாதாரண இரத்த அழுத்த அளவு 120/80 mmHg ஆகும். இதில் 120 என்பது சிஸ்டோலிக் அழுத்தத்தையும் 80 என்பது டயஸ்டாலிக் அழுத்தத்தையும் குறிக்கும். பயன்கள் இரத்த ஓட்டத்தை அறியவும் இதயம் செயல்படுவதை அறியவும் உதவுகிறது. ஹீமோசைட்டோமீட்டர் பற்றி விவரி. இரத்த செல்களை எண்ண உதவும் உபகரணம் ஹீமோசைட்டோமீட்டர் ஆகும். இரத்த செல்களை எண்ணுவதை ஹீமோசைட்டோமெட்ரி என்று அழைக்கப்படும். ஹீமோசைட்டோமெட்ரியை பயன்படுத்தி சிவப்பணுக்கள், பிளேட்லெட்கள், ஈசனோபில்கள், பாக்டீரியா, ஈஸ்ட் அல்லது பாசிகள் போன்றவை எண்ணப்படுகின்றன. ஹீமோசைட்டோமீட்டர் ஒரு ஹீமோசைட்டோமீட்டர் என்னும் அறைகளையும் கண்ணாடி மூடியையும் நீர்க்கும் பிப்பட்களை கொண்டிருக்கும். நியூபோர்பாக்சிரோஷன்தால் ஆகியவை பொதுவாக பயன்படுத்தக்கூடிய எண்ணும் அறைகளாகும். ஆர்பிசி செல்களை நீர்க்க ஹேம்ஸ் திரவம், டபிள்யூபிசி செல்களை நீர்க்க டர்கஸ் அல்லது டாய்சான் திரவமும் பயன்படுத்தப்படலாம். இரத்த செல்களை எண்ணுவதற்கு சிரை இரத்தம் பயன்படுத்தப்படுகிறது. மொத்த செல்களின் எண்ணிக்கையை கன மில்லி மீட்டரில் குறிப்பிடப்படும். மருத்துவ முக்கியத்துவம் இரத்த சிவப்பணுக்கள் குறைவது அனிமியாவை இரத்த சோகையை குறிக்கும். இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிப்பது பாலிசைத்தீமியாவை குறிக்கலாம். நிலையற்றனவை அதிகரிப்பு பாக்டீரியா தொற்றை குறிக்கும். தொடர்ந்துணர்வு அதிகரித்து இருப்பது லுக்மியாவை இரத்த புற்றுநோயை குறிக்கும். Please subscribe our channel for more videos and educational contents.